Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா silk threadல ரொம்ப ஈஸியா கத்துக்க வேண்டிய ஸ்டிட்ச் தான் நாங்க பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டபுள் கலர் கிராஸ் லோட் தான் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் நான் என்னென்ன எடுத்துர்க்கேன்னு பாத்தீங்கன்னா silk thread எடுத்துர்க்கேன். ரெண்டு கலர்ல எடுத்துர்க்கேன். இது ரெண்டுமே வந்து டபுள் பெல் பிராண்ட். அதுக்கு அப்புறம் ஆரி நீடில். இந்த ஸ்டிட்ச் வந்து பிராக்டீஸ் பண்றதுக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நீடில் ஆரி நீடில் த்ரெட் ஒர்க் பண்ணுற நீடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய நீடிலாக இருக்கணும். புது நீடிலில் இந்த ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் பழசு. அதுக்கப்புறம் ஒரு 15-20 நாள் யூஸ் பண்ண நீடிலாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீட் ஒர்க் பண்ணுற நீடில் இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து நீங்கள் தேவையில்லைன்னா வெறும் ஆரி நீடில் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் கோல்டன் கலர். எல்லாமே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் என்ன பிராண்டு பீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி. நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டோ PRESTO ப்ரெஸ்டோ இந்த பிராண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், நான் எழுதியிருக்கேன் இதில். இந்த பிராண்டு பீட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து மெட்டீரியல் ஷாப்பில் கேட்டு வாங்கிக்கிங்க. இப்போ வாங்க இதை வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் வந்து டபுள் ஸ்ட்ராங் எடுத்து இந்த ரெண்டு லைன் நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 சென்டிமீட்டரை விட ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் கேப் இருக்கணும். அதுக்கு மேலே ரொம்ப அகலமாக கேப் இருந்ததுன்னா இந்த ஸ்டிச் வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் வந்து ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன், மேலேயும் கீழேயும். ஃபஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லைன் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த லைன் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு அவுட்லைன் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செயின் ஸ்டிச் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு சென்டரில் இந்த பைப்பிங் த்ரெட் தான் நாங்கள் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதை வந்து நான் உங்களுக்கு மெட்டீரியல் ஷோ பண்ணும்போது நான் மறந்துட்டேன். ஸோ வந்து இதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து டபுளாக வச்சு தான் நாங்கள் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுளாக வச்சு டெய்லரிங் த்ரெட்டில் நாங்கள் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் மடுக்கன் ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா, ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து மடுக்கன் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். ஜிக்ஸாக் ஸ்டிச் மாதிரி தான். ஸோ அதே மாதிரி இந்த பைப்பிங் த்ரெட் வச்சு நாங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நாங்கள் எண்ட் நாட் போட்டுக்கலாம். இதில் ஒரு விஷயம் வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும். கடைசியில் இது கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிசரெல்லாம் இருக்கும். அந்த பிசரை மறைக்கிறதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்டிச்சஸ் வந்து இது மேலே போடணும். இந்த மாதிரி இப்படி போடும்போது என்ன ஆகும்னா அந்த பிசரெல்லாம் வந்து மறைஞ்சிரும். ஸோ அது வந்து மேலே வந்து சில்க் த்ரெட் வரும்போது இன்னும் ஃபினிஷிங்காக தெரியும், இன்னும் ஒர்க் வந்து குவாலிட்டியாக தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். க்ராஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் லோடிங் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கொடுக்க போகிறோம், இங்கே கீழேருந்து இன்னொரு கலர் நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்து மேலேருந்து நாங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக விட்டு கீழே சில்க் த்ரெட் வந்து ஃப்ரீயாக விட்டு பிடிக்கணும், டைட்டாக பிடிக்கக்கூடாது. நான் ஏன் இந்த ஸ்டிச் இது வரைக்கும் போடலைன்னா
இங்கேருந்து நாங்கள் க்ராஸாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த பக்கம் நாங்கள் ஸ்டிச் போடுவோம். ஸோ இந்த கேப் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் போட முடியும். அதுக்காக தான் நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டு வந்து நாங்கள் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கீழே. ஏன்னா பிங்க் நாங்கள் ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த க்ரீன் வந்து அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிச் நாங்கள் எடுத்து விட்டுக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு 5-4 இன்ச்சஸ் வந்து கொஞ்சம் தூரத்தில் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிங்க்கில் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிங்க் வந்து நாங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி க்ராஸாக எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து அப்படியே குறைச்சிக்கிட்டே வரணும். கேப் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் விட்டுறணும். அப்போ தான் வந்து இந்த க்ரீன் நாங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஸ்டிச்சஸ் எடுக்கிறதுக்கு அப்போ தான் வந்து கேப் இருக்கும். ஸோ அது வந்து கவனிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே எண்ட் நாட் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த த்ரெட்டை வந்து நான் கட் பண்ணல, கொஞ்சம் தூரத்தில் நான் எடுத்து விட்டுக்கிறேன் இந்த மாதிரி. இப்போது இங்கே கேப் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எங்களால் ஸ்டிச் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்டிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கேருந்து இது வரைக்கும் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளார வந்து ஸ்டிச்சை வந்து போட்டுக்கிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி எல்லா ஒர்க்கும் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி தான். ஸோ அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி இங்கேருந்து நாங்கள் எப்படி இது வரைக்கும் கண்டினியூ பண்ணோம் அதே மாதிரி தான். ஸோ 2-3 ஸ்டிச்சு வந்து ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கேப் வர மாதிரி குறைச்சிக்கிட்டே வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்படியே கேப் நாங்கள் கொடுத்துக்கிட்டே வரணும். இது வந்து நீங்கள் பைப்பிங் த்ரெட் கொடுத்து தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் அப்படியே கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் அப்படியே கூட ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து பைப்பிங் த்ரெட்டில் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், அது வந்து நாங்கள் எப்படி அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னுடைய குழந்தை தான் விளையாடிக்கிட்டு இருக்கா. நான் வந்து ரூம் லாக் பண்ணியிருக்கேன், அதனால தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் லாக் பண்ணியிருக்கேன். பாப்பா விளையாடுற சத்தம் வருதுன்னா நீங்கள் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் வந்து கிளாஸை கவனிங்க. இப்போ ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுக்கலாம். எண்ட் நாட் வந்து நீங்கள் இந்த பக்கமும் போட்டுக்கலாம், இந்த பக்கமும் போட்டுக்கலாம். ஆனால் இந்த கேப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேல்குலேஷன் பண்ணிக்கணும். இது எவ்வளோ தேவை இருக்குதோ அவ்வளோ நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிங்க்கில் வந்து நாங்கள் ஆஸ் யூஷுவலாக பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த ஷார்ப், ரெண்டு பக்கமும் வந்து அந்த ஷார்ப் வரணும். இந்த பக்கமும் வரணும், இந்த பக்கமும் வரணும். இந்த ரெண்டு பக்கமும் வந்து ஷார்ப்பாக வரணும். அப்போ தான் வந்து அந்த கிராஸ் லோடோடைய ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கேருந்து எடுத்தேன்னு வைங்க, இங்கேருந்து எடுத்தேன்னா இங்கே அந்த ஷார்ப் வருதுங்களா? வரலை. ஸோ வந்து அசிங்கமாக தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து முன்னாடியே வந்து நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிக்கணும். இந்த த்ரெட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த த்ரெட்டில் நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இந்த த்ரெட்டில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபுல்லாக, ஸோ வந்து ஒரு 4 ஸ்டிச் வந்து நான் ஃபுல்லாக கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளார நான் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மிச்சம் இருக்கிற இந்த பார்ட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போது இதை சுற்றி வந்து நாங்கள் செயின் ஸ்டிச் கூட கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்து கூட நாங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நான் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறதில்ல. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து இதை சுற்றி வந்து நாங்கள் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப வந்து ஈஸியாக வந்து டபுள் கலர் கிராஸ் லோடு வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.